சர்வதேச கைக்கூலியா? ஐயா நான் தினக்கூலி. இது சார்ந்து வீடியோ போட்ட ஒரு நபரை கொலை மிரட்டல் விடுத்தது அவங்க ஆதரவாளர்கள் கேஸ் போட்டுருவேன்னு மிரட்டியிருக்காங்க. அந்த பையன் கேஸ் போட்டுக்கங்க, பிரச்சனை இல்லை, நான் டேட்டாலாம் தரேன். போலி தானே அவனுக்கு தெரியும்ல, அவன் கண்டுபிடிச்சிருக்கான், ஏதோ பார்த்து ஒன்று ரெண்டு எடுத்திருக்கான் அந்த பையன். ஆனால் அந்த பையன் எடுத்து வேற எல்லாம் எடுத்துட்டு போயிருக்கான். ஐயோ அவன்கிட்ட போகவே கூடாது, அவன் பெரிய பெரிய டேட்டாலாம் வச்சிருக்காங்க, ரொம்ப கஷ்டம் அது. வணக்கம் மக்களை, இன்னைக்கு நான் பார்க்க போகிற வீடியோஸ் எதை பற்றினா ஸ்கேமர்ஸு, அப்புறம் சேரிட்டி, ஃபேக் சேரிட்டி, மக்களுக்கு உதவி செய்கிறோம், கிவ் அவே பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே மக்களை ஒரு விதமாக ஏமாற்ற விஷயம். நேபாளில் நடந்தது, பங்களாதேஷ் நடந்தது, ஸ்ரீலங்காவில் நடந்தது, இந்த மாதிரி எல்லா இடங்கள்லையும் ஒரு ஆள் சமூக ஆர்வலர் மாதிரி, சமூகத்துக்கு ஒரு முக்கியமான ஆள் மாதிரி உருவாக்கப்பட்டு அவன் மூலயமா ஒரு கிளர்ச்சியை உருவாக்கி அவனுக்கு பின்னாடி இருந்து பேக்கப்பாக சோசியல் மீடியா இருக்கட்டும், மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸாக இருக்கட்டும், இதெல்லாம் பேக்கப் பண்ணி அவனை ஒரு ப்ரொஜெக்ஷனாக காட்டி அவன் மூலியமா ஒரு இன்ஃப்ளூயன்ஸை உருவாக்கி பல வேலைகள் பண்ணிக்கிட்டு இருக்க தகுடுத்தம் பண்ணுற ஒரு கூட்டம். அமெரிக்காவாக இருக்கலாம், இஸ்ரேலாக இருக்கலாம், யூரோப்பாக இருக்கலாம், ஏதோ ஒரு கண்ட்ரி ஏதோ ஒன்று பண்ணுறாங்க அப்படி மட்டும் வச்சுக்கோங்க, பாயிண்ட்டை பிடிச்சிக்கோங்க. இப்படி பிடிச்சலாம் போக தேவையில்ல, நம்ம ஆளுகளுக்கு மெயின் மேட்ரு தெரிஞ்சால் போதும், சுற்றி இருக்க கோமாளிகள் யாருன்னு தெரிஞ்சால் மட்டும் போதும். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மிஸ்டர் பீஸ்ட் இவங்க தான் ஆரம்பிச்சாங்க, அந்த கிவ்வே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவங்க தான் ஆரம்பிச்சாங்க. இதை பார்த்து படிப்படியாக அந்த கிணறுலாம் வெட்டினேன். வட்ட கிணறு சார், வட்ட கிணறு, அது வட்டாத கிணறு 80 அடி ஆழத்துல இருந்துச்சு சார். இங்கே தான் சார் படிக்கட்டு இருந்துச்சு, அதை எடுத்துட்டு பணமரத்தை ஓடிட்டு போயிருக்காங்க. அது ஆப்பிரிக்கா கண்ட்ரியில் போய் கிணறுலாம் வெட்டினாப்ல. ஸோ இதுலேருந்து ஆரம்பிக்குது இந்த விஷயம். இந்த கிவ்வே வந்து எங்கேருந்து பார்க்குறாங்க அப்படின்னா உலகத்திலே நம்பர் 1 யூடியூபரான மிஸ்டர் பீஸ்ட்லேருந்து ஆரம்பிக்குது. அதை காப்பி பண்ணி தன்னை குருவாக நினச்சிக்கிட்டு இருக்க நம்மளுடைய பிடிஃபைன்றவனையும் மிஸ்டர் பீஸ்டையும் குருவாக நினச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்கேன் யாரு, ஏ2டி நந்தா. அவனை என்ன ஆரம்பித்தான், அவனும் இப்போ அவனுக்கு தெரியும் சிடிக்கி ஆஃப்ன்றது ஏ2டி நந்தாவோட கம்பெனியை வேறு கம்பெனி சொல்லி ஏமாத்தினான். ஸோ ஏமாற்றிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து இந்த கம்ப்யூட்டருக்குலாம் திருப்பி நான் கிவ்வே கொடுத்துட்றேன், அதாவது அந்த கம்ப்யூட்டரில் ஏதாவது ஃபால்ட் இருந்துச்சு அதுக்கான காசு திருப்பி கொடுத்துட்றேன்னு சொல்கிறான். திருட்டு வேலை பண்ணிட்டு அது காசு கொடுத்துட்டா சரியாயிருமா. இதே எங்கேருந்து இவன் காப்பி பண்ணுறான் அப்படின்னா, எங்கே இதை கற்றுக்கிறான் அப்படின்னா, மிஸ்டர் பீஸ்ட் 1000 பேருக்கு கண் ஆப்ரேஷன் பண்ணுறேன்னு சொல்லி ஒரு விஷயத்த பண்ணி 66 பேரோ 76 பேருக்கு தான் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அந்த சேரிட்டி ஒரு குரூப் இருக்குல்ல, அந்த கண் ஆப்ரேஷன் பண்ணுறவங்களுக்கு நீங்களே பண்ணிடுங்க, நீங்களே எல்லாமே பண்ணிடுங்க, நான் அதை வந்து ரெவென்யூ எடுத்து யூடியூப்ல வீடியோவாக போட்டு அதை ரெவென்யூ எடுத்து இந்த ரெவென்யூ அவங்கள்ட்ட ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். பண்ணிட்டு 1 year ஆயிடுச்சு, பண்ணலை. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே எல்லா சோசியல் மீடியாஸும் அவனை அடிக்க ஆரம்பிச்சு, ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சு. அந்த ஹாஸ்பிட்டல் சம்மந்தமாக இருக்காங்கல்ல, அவங்களே வீடியோ கிரிட்டிசைஸ் பண்ணி வீடியோ போட்டோடனே 1 வருஷம் கழிச்சு மக்கள்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சோடனே தான் ஒத்துக்கிறான். ஏ2டி நந்தா சித் ஃப்ரீக்வன்சின்றவங்க கேள்வி கேட்க ஆரம்பிச்சோன்னே, மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சோன்னு தான் அந்த கம்பெனி என்னோட தான், நான் தான் பண்ணேன், அப்புறம் மன்னிப்பு கேட்டு அதுக்கப்புறம் வந்தான். அதே மாதிரி மாறுவேடத்தை வந்தான் நான் டெக் சூப்பர் சார், இவனும் இந்த மாதிரி மாறுவேடத்தை வந்து ஏமாத்தினான்ற தெரிஞ்ச பிறகு மன்னிப்பு கேட்டு வரான். அதாவது மக்கள் கேள்வி கேட்டோன்னே, நோட் பண்ணிக்கோங்க, அன்றால் இந்த வேர்டு. ஓகே, back to our video where we had done 62 surgeries that weekend. They cost us about $2,000 each, and so they wired $124,000 this morning. So thank you again very much. Thank you to Jimmy and the team for. இதே விஷயம் தான் ஏ2டி நந்தா பண்ணான். இதே விஷயத்தான் அதுக்கப்புறம் அந்த அமௌண்ட், இந்த கண் ஆப்ரேஷன் பண்ணாங்களா அந்த அமௌண்ட்டை கொடுத்துருக்கான். யாரு, நம்மளுடைய மிஸ்டர் பீஸ்ட். இந்த எல்லா திருட்டு கம்யூனிட்டிகளும் வெளியே வந்து நல்லவன் மாதிரி காட்டிக்கிட்டு, வெளியே நம்ம பெரிய தியாகிகள் மாதிரி, மக்களுக்கு புனிதர்கள் மாதிரி வேலை பார்த்துக்கிட்டு, உள்ளுக்குள்ள குரூரமான ஆட்களை தான் இருக்காங்க. வெளியே முகத்தை பார்த்து யாரையும் நம்பாதீங்க. நானே உங்கள்கிட்ட என்ன சொல்லுவேன், என்னை முழுசாக யாருமே நம்ப தேவையில்ல. நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எதுவுமே நான் உங்கள்கிட்ட இதை நம்புங்க இதுதான் உண்மைன்னு நான் சொன்னதே கிடையாது. இப்படி ஒரு பாயிண்ட் இருக்குது, இந்த பாயிண்டில் தேடிப்பாரு, உனக்கு ஆன்சர் கிடச்சிச்சு அப்படின்னா உனக்கு புரிஞ்சிட போகுது. நான் இதில் என்னோட பங்கு என்ன, உனக்கு இந்த பாதை ஒன்று இருக்குன்னு காட்டுறேன், நான் வெறும் வழிபோக்கன் மட்டுமே. சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தம்மை விமர்சித்து சம்பாதிப்பவர்கள் சந்தோஷமாக இருந்தால் தமக்கும் சந்தோஷம் என நடிகர் KPY பாலா தெரிவித்திருக்கிறார். சிந்தனை செய் மனமே, சிந்தனை செய் மனமே, செய்தால் தீவினை அகன்றிடுமே. ஃபர்ஸ்ட் நம்ம ஏ2டி நந்தா பார்க்கறதுக்கு முன்னாடி, மிஸ்டர் பீஸ்ட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி அர்சா சாய்னு ஒருத்தர் இருந்தான். நானுமே வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன், எனக்கு மாதிரி ஷேர் பண்ணியிருக்காங்க, அப்போவே ஷேர் பண்ணியிருந்தாங்க. அப்போவே ஒரு படம்லாம் நடிச்சிருந்தேன், இதே மாதிரி தான், காந்தி கணக்கு. அந்த மாதிரி அவரும் ஏதோ ஒரு பெரிய பட்ஜெட் படம் நடிச்சாப்புல, ஆளை ஓச்சு விட்டாங்க. 1.5 வருஷத்துக்கு மேலே யூடியூப்ல ஆளே காணோம். எல்லா லாங்குவேஜ்லையும் ஹிந்தி, தமிழ், தெலுங்குன்னு சப்டிவிஷன்லாம் ஓப்பன் பண்ணி வச்சிருந்தாப்புல. இப்போ ஆளே காணோம், வெளிநாடு ஓடி போயிட்டாராம், முடிச்சு விட்டாங்க. அவ்வளோதான். இதே நிலைமை தான் நாளைக்கு பாலாக்கும். பாலா சக்ஸஸ் ஆகலை அப்படின்னா ஓச்சு விட்ருவாங்க.
ராகவா லாரன்ஸ்னு ஒருத்தர் இருந்தாப்ல. ஜல்லிக்கட்டு போராட்டம்னு வந்துச்சு. நான் 1 கோடி ரூபா கொடுத்துருக்கேன்னு சொன்னேன். சான்று எங்கடா கேட்டா அடிச்சு ஓரமாக உட்காரட்டேன். ஏன்டா ப்ராடு வரப்பல இவ்வளோ பேர் கூட்டம் கூடி இருக்கு, இந்த கூட்டத்தை உனக்கு ஏற்ற மாதிரி இன்ஃப்ளூன்ஸாக மாற்றி இந்த கூட்டத்தை உனக்கு ஏற்ற மாதிரி மாற்ற ட்ரை பண்ணுறியா? அதாவது மக்களாக போராடின விஷயத்த கிரெடிட்டாக எடுத்துக்கிட்டு இவன் மூலியமா ஒரு இன்ஃப்ளூயன்ஸ், இவன் மூலியமா ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணுறது. நேபாளில் ஒரு தற்கொலை இருந்தான்ல, மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்து ஒரு பேர் சரியா தெரியல, அந்த பயவில் மக்களை மேனிபுலேட் பண்ணி ஒரு நாட்டையே ஸ்தம்பிக்க வச்சாங்க இல்லை, ஆட்சி கவிழ்ப்பு இதெல்லாம் பண்ணாங்க இல்லை. அந்த மாதிரி ஒரு வேலையை ராகவா லாரன்ஸு முன்னெடுத்தாங்க. ஃபெயிலியர் ஆயிடுச்சு, ஓரமாக உட்கார வச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஆளே காணா. காஞ்சனா 3 ஏதாவது 10-15 பாட்டு எடுத்து அப்படி போயிடுவாப்ல, அவ்வளோதான். சினிமாலே முடிச்சு விட்ருவாங்க. வெளியே வந்து அந்த படத்தை ஓட்ட முடியாது, மாட்டிக்கிட்டாப்ல. உங்களுக்கு தெரியும் ஜல்லிக்கட்டு டைமிங்லேயே இவங்கெல்லாம் யாருன்னு பின்புலம் தெரியும்னா தமிழர்களாகவே இருக்க மாட்டாங்க. ஆனால் தமிழர்களுக்காக பேசுவாங்க. எமோஷனல் வச்சு தாங்க உள்ள வராங்க. அம்மாவுக்கு கோயில் கட்டுறது, எங்கள் அம்மா இறந்து போயிட்டாங்க, மக்கள் கஷ்டப்படுறாங்க, எமோஷனல். நம்ம எமோஷனல் ஃபுல் இல்லை, நம்ம தமிழர் மக்கள் எமோஷனலாக விட்டுருவாங்கல்ல. டர்சா சாயின்றவன் ஓடிட்டான், அவ்வளோதான். அவன் சேனலில் வீடியோஸும் வரதில்லை, எதுவுமே வரல. சேனலில் வேறு லாங்குவேஜ்லாம் ஓப்பன் பண்ணி வச்சிருந்தான். ஸோ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏடிடி வந்தால் அந்த செடிக்கு ஆஃப்ன்றதை வச்சு பிரார்த்தனை பண்ணிட்டு இப்போ அதை காமெடி ஆகிட்டான். அவன் வீடியோஸ்லேயே அப்பப்போ அது காமெடி ஃபன்னாக போட்டு இந்த கணேசன் ஒருத்தர் இருக்காங்களா, அவன்லாம் வச்சு ஃபன்னாக்குறாங்க. ஏமாற்றி மக்கள்கிட்ட போய் சொல்லி ஒரு வியாபாரம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அதை தெரிஞ்சு விட்டோன்னு மன்னிப்பு கேட்டுட்டு திருப்பி அதை ஃபன்னாக மாற்றி ஒரு நார்மலைஸ் பண்ணிட்டானுங்க. இப்போ யார் தான் ஏமாத்தலை? இப்போ பொண்ணு பார்க்க போகிறப்பலாம் பையன் குடிப்பாரா அப்படின்னா, இப்போலாம் யாருங்க குடிக்கல. அதாவது குடிக்கிறது தப்பு, அது பண்ணுறவன் தப்பானவன் அப்படின்ற மாதிரி தான் ப்ரொஜெக்ஷன் இருக்கு. ஆனால் அதை நார்மலைஸ் பண்ணிட்டா யார் தான் பண்ணலை அப்படின்னு ஆயிடுச்சுன்னா, அதை தவறு பண்ணவனுக்கு அது நார்மல் ஆயிரும். எப்படி காலைல லஞ்சு சாப்பிட்டு ஆஃபீஸ் போகிறோமோ அந்த மாதிரி ஆயிரும். இப்போ இவனுங்க இந்த ஃப்ராடத்தில் பண்ணுறாங்கன்னா எல்லாருமே ஆரம்பத்தில் பண்ணுறது தானே அப்படின்னு ஆயிரும். ஸோ இது மாதிரி நாங்கள் பண்ணலாம், நாங்கள் பண்ண முடியும்ல, ஏன் பண்ணல? எனக்கு தெரியுது இது ஒரு என்னடா மக்களுக்கு அவேர்னஸ் கொடுக்குறோம், மக்கள் ஏமாறுறாங்க, மக்களுக்கு விழிப்புணர்வு வரணும்னு வேலை பார்த்துட்டு இருக்கோம். நாம இந்த வேலையை பார்த்தோம்னா எவ்வளோ கேவலமான ஒரு ஆளுக நம்ம அப்படின்றது தோன்றனால, சுய அறிவு இருக்கனால, மனசாட்சி எனக்குன்னு ஒரு தன்மானம் இருக்கனால அதை யோசிக்கிறேன். இவ்வளோ ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காங்க, சோல்ஜர்ஸ் அசம்பிள் மாதிரி. இவங்கெல்லாம் எதுக்கு ஒரு டீம் உருவாக்குறாங்க அப்படின்னா, குஞ்சான்ஸ் உருவாக்குறாங்க அப்படின்னா நாளைக்கு பிரச்சனை வரும். இந்த இவனை வளர்த்து விட்டீங்க, அது யாரு, அவன் பேர் என்னது, டிடிஎஃப் வாசனை வளர்த்து விட்டீங்க, எல்லா குட்டி குஞ்சான்னு போனாங்க. அவன் வீட்டில் இருந்து பொம்பளை பிள்ளைய கடத்திட்டு போய், சாரி அப்படி சொல்லக்கூடாது, அத்தை மகளை கூட்டிட்டு போய் ஓடி போய் கல்யாணம் பண்ணுறான். விளாக் போடுறாங்க. எங்கேயாவது இந்த குடும்பம் நடக்குமா? நம்ம ஊரில் மட்டும் தான் நடக்கும். எடுத்த எல்லாமே கண்டென்ட் சொல்லாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எல்லாத்தையுமே கண்டென்ட் ஆக்குறாங்க. ஏன்னா பார்க்கறக்கு ஆள் இருக்குல்ல. ஸோ ஓடி போய் கல்யாணம் பண்ணி மாமா பொண்ணை தாலி கட்ட போகிறேன், ஃபேமிலிலாம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களாம். அக்செப்ட் பண்ணிட்டாலும் ஒரு கண்டென்ட்டாக மாற்றுறான். அவன் என்னமோ கல்வியாக பண்ணிட்டு போட்டு நம்ம பண்ணிட்டு போட்டு நமக்கு தேவையில்லை. ஆனால் இதை கண்டென்ட்டாக மாற்றுறான். மற்றவங்களுக்கு பார்க்குறோன்னே நம்மளும் இது பண்ணலாம்ல. இன்ஃப்ளூயன்சர்னு பேர் என்னன்னா, உங்களை பார்த்து தான் கற்றுக்குறானுங்க. உனக்கு இத்தனை கேஸ் வந்ததுக்கான காரணமே உன்னை பார்த்து தான் கற்றுக்குறானுங்க. நீ வண்டி எப்படி ஸ்பீடாக ஓட்டுற அப்படிலாம் வந்துச்சு. இப்போ நீ ஓடி போய் கல்யாணம் பண்ணுற அப்படின்னு சொல்கிறேன்னா, அந்த பொண்ணு காலேஜ் படிச்சுட்டு இருக்கு. சரி ஏஜ் கூட ஓகே விட்டுரு, 12 வயசு மேலே ஆயிடுச்சு எல்லாரும். ஓடி போய் கல்யாணம் பண்ணுறேன், ரகசியமாக பண்ணிட்டு நாங்கள் ஓடி போய் தான் கல்யாணம் சொல்லிட்டா கூட பரவாயில்ல. ஓடி போகிறது, ட்ரெஸ் எடுக்கிறது, தாலி வாங்குறது, பிளாகா போட்டுட்டு இருக்கான்னா இவன் யாரு? குமார் யார் இவரு? இதெல்லாம் பார்க்கறதுக்கு நீங்க இருக்கீங்கன்னா அப்ப எப்படி இந்த சமூகம் இருந்தோம்? நாளைக்கு உங்க வீட்டு பிள்ளைய ஏதோ பண்ணுவானுங்கல்ல, கேவலமா இருக்கு. இன்னொருத்தன் திருச்சி நம்ம 360 கோவை 360, அவன் அதுக்கு மேல ரஷ்யா பொண்ணை கல்யாணம் பண்ண போறான். ரஷ்யா பொண்ணு கேட்க போறோமா? சரி அவங்க பரவாயில்ல, பொண்ணு கேட்க போறோம், பொண்ணு வைக்க வரோம், அந்த மாதிரி கூட கொண்டு போறான். இவன் ஓடி போறதே கல்யாணம். விடுங்க, இப்படிதான் இருக்காங்க இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம். என்னங்கடா அப்படி இருக்கீங்க? கேட்க முடியல ஒருத்தனையும். அந்த கிவ்அவே தான் மெயின் மேட்ரு. மிஸ்டர் பீஸ்ட் இந்த ஃபோன் தரேன் அது தரேன்னு சொன்னான். இதே தான் ஏடிடி நந்தாவும் சொல்றான். இவங்களோட ஒரே பேட்டர்ன் பாருங்களேன். ஃபாரின் கல்ச்சர் இருக்குது, அப்படியே பேட்டர்னாக கொண்டு வருவானுங்க. எதுவுமே இவங்க சுயமா யோசிக்க மாட்டானுங்க. இப்போ வரைக்கும் இந்த வந்து வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை ஒருத்தர் இருக்காப்புல எங்கள் வீட்டில் பார்ப்பாங்க வீடியோவையாம, ஏதாவது ஆன்லைன் ப்ராடக்ட்னா நல்லா இருக்குல்ல அதை வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாட்டு காரியம் பண்ணிட்டு இருந்தது. அதை பார்த்து அப்படிங்க ரியாக்ஷன்ஸ், அந்த எடிட்டிங் டிப்ஸ் எல்லாமே கொஞ்சம் கூட சேஞ்ச் இல்லாமல் அவன் வெளிநாட்டுக்காரன் சைனாக்காரன் ஒருத்தன் அவன் பண்ணுற வீடியோ அப்படிங்க பண்ணுறாங்க. இவங்களுக்குலாம் சுய அறிவே கிடையாது. அதான் சொல்றேன், டெக்கு சம்பந்தமான கேட்ஜெட்ஸ்லாம் வச்சுக்கிறாங்க. இதை வச்சுக்கிட்டு ஒருத்தன் பண்ணதை அப்படியே காப்பி பண்றானுங்க. இந்த ரீல்ஸ் கோமாலிஸ்லாம் அப்படி தானே. இந்த வேலைலாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பாலாட்ட போகலாம். முதல் நீங்க பார்க்க வேண்டிய விஷயம் கடந்து வந்த பாதை. நீங்களாம் இவ்வளவு நாள் இவ்வளவு மறந்துட்டீங்க, இதெல்லாம் மறந்துட்டீங்க, இப்படி நடந்த விஷயத்தெல்லாம் மறந்துட்டீங்க. அப்புறம் இந்த பாலா மட்டும் ஏன் கேள்வி கேட்குறீங்கன்னா, எங்க வந்து நிக்குது பாரு, இத்தனை நாள் கடந்து வந்து எங்க கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சிருக்க பத்தியா, அந்த மாதிரி பாலாட்ட வந்து நிக்குது. நீங்க அப்பவே அட்ரஸ் பண்ணி அப்பவே புரிதல் வந்திருந்தீங்க, தெளிவா இருந்தீங்கன்னா இவன் வரைக்கும் வரணும் அவசியம் இல்லைல்ல. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோவை கொஞ்சம் நல்லா கண்டினியூவாக பாருங்க. இந்த டெக் சூப்பர் ஸ்டார் அவன் அதுக்கு மேலே ஒரு ஃபோன் தரேன் அது தரேன். நீங்கள் இப்போ இன்ஸ்டாகிராம், அதாவது முதல் யூடியூபருக்கு ஃபாலோவர்ஸ் கொடுப்பானா, அது இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் கொடுப்பானா. இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ போடு இவங்க தான் பேசினாங்க. அந்த ஆடியோலாம் கேட்டீங்கல்ல,
ட்விட்டரை விட ஃபேஸ்புக் இதில் போஸ்ட் போடுற ட்விட்டரில் காசு அதிகம். ட்விட்டரில் அவங்க ப்ராடக்ட்டை போட்டு ஆடு போஸ்ட் பண்ணுறானுங்களே, போஸ்ட் பண்ணால் 20,000 பேர் 30,000 பேர் பார்க்குறாங்களாம், அதுக்கு காசாங்க. ஒரு 20,000 பேர் பார்க்குறாங்கன்னா அது காசாக்குறாங்க. அதாவது அப்போ யோசிச்சு பாருங்க, கன்சியூமர்ஸ் நீங்கெல்லாம் இந்த இன்ஃப்ளூயன்சர்லாம் இருக்கானுங்களே, சோசியல் மீடியாஸில் இருக்கவங்க எப்பலாம் உங்களுக்கு அவேர்னஸாக உங்களை என்டர்டைன் பண்ணலை, உங்களை வச்சு அவங்க வாழ்ந்துட்டு இருக்கானுங்க. கன்சியூமர்ஸ் நீங்கெல்லாம் யோசிச்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. சரி, இஃப்ரான் கொஞ்ச நாள் முன்னாடி இந்த 20 ரூபா நோட்டு கட்டுக்கட்டாக பிரிக்கிற மாதிரி அதை கிவே கொடுக்குறதுக்கு காசு கொடுக்குறதுக்கு, ஏன் ஒரு காசு கொடுக்க போறேன்னா ஜிபே பண்ணிட்டு போ, இல்லை அவருக்கு ரொம்ப கஷ்டப்படுறவா இருக்குன்னா கையில் எடுத்து போய் ஒரு கவரில் வச்சு மறைச்சு கொடுத்துரு, இல்லை கொடுக்கணும் போது வீடியோ எடுக்கிறது அவசியம் இல்லைடா, ஏன்டா அதை வீடியோ ஆக்குறீங்க? ஒருத்தர் உதவி செய்யறது போய் வீடியோ இது ஒரு டேர்ம் வச்சுக்கிறானுங்க. இன்னைக்கு நாங்கள் பண்ணுறத பார்த்து நாளைக்கு 4 பேர் பண்ணுவாங்க. ஏன்டா மற்றவங்களுக்கு உதவி செய்ய தெரியவே தெரியாதா? நீங்கள் தான் சொல்லிக் கொடுக்க போறீங்களா உதவி செய்யறத? சரி, அதை கூட விட்டுருங்க. சிம்பிளான விஷயம் தான். இப்போ போய் கொண்டு போய் மக்களுக்கு கீழே ஏதோ யாருக்கோ ஹெல்ப் பண்ண போறான் போல, 20 ரூபா நோட்டா கொண்டு போறான். ஏன் அது 100 ரூபா நோட்டா இல்லை 500 ரூபா நோட்டா எடுத்துக்கலாமே? ஏன் பர்டிகுலராக அந்த 20 ரூபா நோட்டா வாங்கணும்? அப்போதான் கட்டுக்கிட்டா தெரியும். இது யாரோட டேர்மு? மிஸ்டர் பீஸ்ட். அந்த டாலர்ஸ்லாம் அப்படி கசை அடிக்கடி வச்சிருந்தா கூட கொஞ்சமா இருக்கும். அதை கசைக்கு ஒரு ட்ராலி மாதிரி ஏதாவது போட்டால் அது கசைக்கு போட்டோம்னா நிறைய இருக்க மாதிரி இருக்கும். ஸோ ஒரு விஷயம் பண்ண போறோம்னா அதை ஸ்டேஜ் ஷோ பண்றானுங்க. அதாவது அது ஒரு கண்டென்ட்டா மாத்துறானுங்க. உதவி செய்யறது மோட்டோ கிடையாது. அவங்க பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னா அந்த இடத்துல அந்த கண்டென்ட்டா மாத்தி இது மூலியமா ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணி சம்பாதிக்கிறது, இது மூலியமா புகழ் அடையிறது. எவ்வளோ கேவலமான குரூர புத்தி உள்ளவங்கன்னு வச்சு பாருங்க. ஒருத்தருடைய வறுமையும் ஒருத்தருடைய கஷ்டத்தையும் இவன் கண்டென்ட்டா மாத்தி அதை வைரல் பண்ணி அது மூலியமா சம்பாரிச்சு திங்கிறான்னா இவங்கள மாதிரி ஆள்லாம் இன்ஃப்ளூயன்சரா? கேவலமா இல்லடா, எல்லாம் சுத்த போய் அவனை செருப்பாலே அடிப்பார் சார். கட்டுக்கிட்டா அதை எடுத்துட்டு போறான். 10 ரூபா தாள் 20 தாள் இதே தான் ஹர்ஷா சைன் பண்ணுவான். ஏன் செய்யறது ஒரு 1000 தாள் தான் இவ்வளவுதான் வரப்போகுது. அது வந்து கொடுக்கும்போது கொடுக்குற மாதிரி தெரியாதுல்ல. அங்க உன்னோட நோக்கம் என்ன அப்படின்னா அங்க கொடுக்கக்கூடிய உதவி தான். அது கொஞ்சம் பணமா இருக்கா, நிறைய பணம் இருக்கா, இல்லை வாங்கிட்டு வந்து பொருளாக கொடுக்குறோம், அது ஏன் ஒரு பிரம்மாண்டமா எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இல்லாத ஒரு விஷயத்தை நிறைய பூஸ்டப் பண்ணி இந்த சிஜி எஃபெக்ட் கேமராவை கொண்டு வந்து வைக்கிறது, இந்த ஸ்லோ மோஷன் ஷாட்டு, அவங்களுக்கே தெரியாத மாதிரி வீட்டுக்குள்ளெல்லாம் கேமரா செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு தெரியாத மாதிரி எந்திக்கிறது. என்னங்கடா என்ன மக்களை தான் நான் கேட்பேன், இவங்களை கேட்க மாட்டேன், மக்களை தான் கேட்பேன். இந்த மாதிரி தற்கூரித்தனமான வீடியோலாம் ஏன்டா பார்க்குறீங்க? உங்களுக்கு தெரியலையா அவங்க ஏமாத்துறாங்க? நானே என் வீட்டில் திட்டுவேன், ரீல்ஸ் பார்ப்பாங்க, நல்லாவே தெரியும். காலைல ஸ்கூலுக்கு பிள்ளைகளை அனுப்புறதுக்கு டிஃபன் பாக்ஸ் ரெடி பண்ணுவாங்க. டெய்லி பொழப்பு இவங்களுக்கு தான். காலைல பிள்ளைக்கு என்ன டிஃபன் பாக்ஸ் எடுத்து அனுப்புறோமோ அதை வீடியோ போடுறாங்க. சரி, அதை விட நீட்டாக போடுறாங்க, குழந்தைங்களுக்கு செய்கிற வெரைட்டியாக பண்ணுறாங்கன்னு விட்டுட்டேன். நான் நல்லா நோட் பண்ணி பார்க்கும்போது கண்டென்ட்டுக்காகவே பண்ணுறானுங்க. குழந்தை இப்போ இதையே பார்த்து வளரும் போது காலைல அம்மா பாட்ட பேசி ஜாலியாக போய் ஸ்கூல் போகிறது பார்க்கறத விட்டுவிட்டு அம்மா டிஃபன் பாக்ஸில் என்ன வைக்கிறாங்க இது பண்ணுறாங்க. அது கண்டென்ட் ஓரியன்ட். அந்த குழந்தை பார்த்து வளர்ந்துச்சுன்னா என்ன நினைக்கும்? எல்லாத்தையும் கண்டென்ட்டாக பார்க்கும். உண்மையால அவங்க அம்மா அப்பா கொஞ்சறாங்களா, உண்மையில அவங்க பழகுறாங்கன்னா தெரியவே தெரியாது. ஓகே, ஒருவேளை வீடியோக்காக அம்மா பண்ணுது போல. இவ்வளவுதான். அந்த குழந்தைக்கு அந்த உண்மையான எமோஷனல்ஸ் கன்வே ஆகுமானு தெரியல. நான் சொல்லி திட்டேன் வீட்டில், என்னங்கடா பார்த்துக்கிறீங்க, இது ஒரு தற்கொலைத்தனமா இருக்கு, உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு. எனக்கு அது புரியுது, ஏன் அவங்க அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, இதுல என்ன இருக்கு அப்படின்னு பாக்குறாங்க. சரி, கண்டென்ட் விட்டு வெளியே போகலாம், பர்சனல் விஷயத்துக்குள்ள போகலாம். சரி, மெயின் ரீசன் வாங்கலேன். ஓகேப்பா, நேபாள் அந்த ஒருத்தர் இருக்கான்ல, அங்க இங்க இருக்க பாலா மாதிரியும் நேபாளில் ஒருத்தனை ஹர்ஷா சாய் இந்த மாதிரி ஒருத்தனை உருவாக்கி வச்சிருக்காங்க. சேரிட்டி ஹெல்ப் பண்ற மாதிரி ஒருத்தனை உருவாக்கியிருக்காங்க. இதெல்லாம் என்ன வந்து நிற்கிது அப்படின்னா, இப்போ கடைசி மக்கள் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, 4 பேருக்கு நல்லதுன்னா தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி கொண்டு வரானுங்க. இந்தியாவில் என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஒருத்தர் சொல்லியிருக்காரு, உண்மையிலே இருக்கு, ஒரு பொலிட்டீஷியன் சொல்லியிருக்காரு, இந்தியா வளரணும் அப்படின்னா ஒரு மாநிலத்தை காவு கொடுக்குற தப்பு இல்லை, எந்த மாநிலம்னு தேடி பார்த்துக்க, நியூஸ்ல இருக்கு, தேடி பார்த்துக்க, கொடுக்க முடியாது, எல்லாத்துக்கும் லிங்க் கொடுக்க முடியாது, நீ தேடி கண்டுபிடிச்சு ஆமா அப்புறம் நான் பார்த்தேன்னு கமெண்ட்ல சொல்லு, அப்பதான் உன் அறிவுக்கு வேலை கொடுத்த மாதிரி இருக்கும். சோத்து மாட்டு பிள்ளையார் இருக்கக்கூடாது, எல்லாரும் புரிஞ்சுக்கணும், தேட ஆரம்பிக்கணும், உனக்கு வைடு விஷன் இருக்கணும். ஸோ இவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன சொல்ல வரானுங்க அப்படின்னா, அந்த நாயகன் படத்துல மாதிரி 4 பேருக்கு நல்லதுன்னா தப்பே இல்லைன்னு சொல்லுவாங்கல்ல, இதை ஒரு கோட்டா பயன்படுத்துறானுங்க. அதுவும் ஒரு இன்ஃப்ளூயன்சர், அதுவும் சினிமாக்காரங்க சொன்னது தப்பு இல்லம்மா, 4 பேர் சாப்பிட ஒண்ணு எதுவுமே தப்பு இல்லை. அது ஒரு படத்துக்காக சொன்னான்னா அது ஒரு எக்ஸாம்பிளிஷ் பண்ணி சொல்லியிருக்கானுங்க, விட்டுறலாம், அது கடந்து போகல. இப்போ ரியல் லைஃப்ல அப்ளை பண்றானுங்க. 4 பேருக்கு நல்லதுன்னா தப்பே இல்லை, என்ன தப்பு இல்லை, இதை நிறைய ட்ரோலும் பண்ணியாச்சு. ஒரு சாப்பிட ஒரு படத்துல கூட வரும், ஒருத்தர் சாப்பிடுவான் கடையில, சாப்பிடுவோம் காக்காப்பி அதில் விழுந்துருச்சுன்னு சொன்னோன்னே திங்க முடியாதுன்றக்காக அதில் சோத்தை போட்டு மறைச்சு அதை ஒருத்தர் கொடுக்குற மாதிரி ஃபோன்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு, அது படம் பேர் என்ன டக்குன்னு ஞாபகம் இல்லை, இதுன்னு நினைக்கிறேன், இது என்னது லவ் டுடேன்னு நினைக்கிறேன், அதெல்லாம் தான் வரும் நினைக்கிறேன். ஸோ அந்த படத்தில் காட்டி ஒரு வீடியோ வைரல் பண்ணி அவன் நல்ல வேணா ப்ரொஜெக்ஷன் பண்ணுவான். இப்படி தான் வாழ்றானுங்க நிறைய பேர். ஏன்டா ஒருத்தையும் போகிற போக்கில் போய் எல்லாருமே ஹெல்ப் பண்ண நல்லா செய்வாங்க. எல்லாருமே இந்த வீடியோ பார்க்குற நீங்களுமே யாரையாச்சும் பார்த்து ஹெல்ப் பண்ணுவீங்க, யாராவது கஷ்டப்படுறாங்கன்னா ஹெல்ப் பண்ணுவீங்க, இல்லை குழந்தைங்களுக்கு நோட் புக் வாங்கினா பக்கத்து வீட்டில் இருக்க பிள்ளைகளுக்கு ஏதாவது செய்வீங்க.
ஏன்னா உங்கள்கிட்ட இருக்க ட்ரெஸ்ஸஸில் கூட கொடுப்பீங்க நிறைய பேருக்கு, நம்ம யூஸ் பண்ணாத ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்குது, ஆனால் பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவங்களோட ட்ரெஸ் கூட வாங்க முடியாது. இந்த மாதிரி நிறையா பண்ணுறானுங்க. ஏன் அதை சொல்கிறேன்னா, சின்ன வயசில் நான் போட்டுட்டு இருந்த ட்ரெஸ்ஸே நிறைய இடத்துல எங்கள் அம்மா வேலை பார்க்குற ஒரு இடத்துல இருந்து கொடுத்து அதை நான் போட்டிருக்கேன். உண்மையிலே சொல்கிறேன். இப்போ நான் சம்பாரிச்சு என்னால் வாங்க முடியுது. அந்த டைமிங்கில் அவ்வளோ கஷ்டப்பட்டோம் நாங்கள். ஸோ அதனால சொல்கிறேன், அவங்க கொடுக்குற ஒரு பொருள், அவங்க கொடுக்குற சாப்பாடுலாம் நாங்கள் சாப்பிட்டு வாழ்ந்துருக்கேன். அவ்வளோ கீழே இருந்து தான் வந்திருக்கோம். இதெல்லாம் நான் சொல்லணும்னு என்ன ஒரு அவசியமே எனக்கு கிடையாது. இதில் நான் சொல்லி அதை எமோஷனலாக பேக்ரவுண்டு ஸ்லோ மோஷனை போட்டு என்னடா டே, ஒருத்தனோட கஷ்டத்தையும் ஒருத்தனோட வறுமையும் இன்னொருத்தண்ட காட்டி அதை ஒரு மேனிப்புலேட் பண்ணி, எனக்கு இது புரியலை. இதுக்கு நம்ம பிச்சை எடுத்துகிட்டு போயிடலாம். தெருவில் போய் நின்றுக்கிட்டு அம்மா தாயை பிச்சை போட்டுன்னு எடுத்துகிட்டு போயிடலாம் என்னை பொறுத்த வரைக்கும். ஆமாம், நம்ம கஷ்டப்பட்டோம், அதை மட்டும் முன்னேறி வர்றதுக்கான காரணம் என்ன, நமக்கு அறிவு இருக்குது, நம்ம எடுத்து நான் என்ன செய்கிறேன், எனக்கு மெம்பர்ஷிப் போடுன்னு சொல்லிட்டு நான் சும்மா சொல்கிறேன்னா, சும்மா எனக்கு மெம்பர்ஷிப் போடுன்னு சொல்கிறேன்னா, உனக்கான விஷயத்தையும் நான் மெம்பர்ஷிப்பில் கொடுக்குறேன். ஏன் வீடியோஸ் மூலயமா நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் மூலயமா உனக்கு ஒரு பெனிஃபிட்ஸ் கிடைக்கிது. அது ஒரு சாலிடான பெனிஃபிட்ஸ். எங்கேயுமே கிடைக்காத விஷயம், எங்கேயுமே தேட முடியாத விஷயங்கள் உனக்கு நான் கொடுக்குறேன். அது உண்மை தான், எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான், அது சொல்லலாம். ஸோ உங்களுக்கு அது புரிதல் இருக்கனால தான் நீங்கள் மெம்பர்ஷிப் போடுறீங்க. சும்மா கதிர் பேசுகிறாங்க, கதிர் ஒரு யூடியூபர், கதிர் ஒரு இன்ஃப்ளூயன்சர், அதுக்காக போடுறோம் அப்படிலாம் கிடையாது. இந்த புரிதல் உங்களுக்கு இருக்கனால நீங்கள் மெம்பர்ஷிப் போடுறீங்க. இதுக்கும் அவங்க பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ரம்மி சர்க்கிளுக்கும் கேம்லிங் ஆப்புக்கும் ப்ரொமோஷன் பண்ணிக்கிட்டு அவனுங்க இன்ஃப்ளூயன்ஸ்னு சொல்லிட்டு தெரியறவனுக்கும் உனக்கு தேவையான விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன், உனக்கு தேவையான விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கும் அதுக்கும் எப்படி புரியுதா உங்களுக்கு? ஒரு மெம்பர்ஷிப்பில் போடுறதுக்கும் ஒரு கேமிங் ஆப்பை இதை போடுங்க, இதை போட்டுனா ஒன்று 2ஆம் ஆக முடியும்னு சொல்லி போட்டிங்கன்னா எத்தனை பேர் வாழ்க்கை அழிஞ்சிருக்கு. இந்த மணிக்கணின்னு ஒருத்தன் இருக்கான், அவனெல்லாம் ஒரு பெரிய புனிதன் மாதிரியும் ஒரு அண்ணான்னு சொல்லிட்டு, அண்ணா அடுத்த ஜென்மத்தில் என் வயிற்றுல உங்களோட குழந்தை இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட்லாம் வைரல் ஆச்சு தெரியுங்களா? இது வீடியோலாம் பேசிகிட்டு இருந்தான், ஆன்லைனில் வீடியோ கால்லாம் பண்ணிட்டு இருந்தான். இல்லை புரிஞ்சுக்கோ, நீ லைம் லைட்டில் வந்துட்ட அப்படின்னா, அதாவது சோசியல் மீடியாக்களில் நீ வந்துட்ட, இன்ஸ்டாகிராமில் வந்துட்ட, யூடியூப்பில் உனக்கு தனி சேனல் உனக்கு மூஞ்சி வருது அப்படின்னாலே மக்களுடைய அபிப்பிராயம், பொண்ணுங்களோட அது குட்டி கொஞ்சம் அபிப்பிராயம் என்னன்னா, உங்களை கூட பழகணும், உங்கள்கிட்ட பேசணும்னு ஆசைப்படுவாங்க. இதான் உண்மை. ஸோ அது ஏன்னா அது அப்படியே பழக்கப்பட்டுருச்சு காலங்காலமாக. நாங்கள் ஒன்றும் இப்போ வேறு கிரகத்தில் இருந்தெல்லாம் வரல, உங்கள் கூட வந்துட்டு ஒரு சக மனிதன் தான். அதுக்காக தான் என்னை எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணவே விட மாட்டேன். எனக்குன்னு ஒரு லேயர் போட்டு வச்சுருக்கேன். நான் உங்கள் கூட இருக்க ஒரு ஆள் கற்றுட்டா சொல்லுங்க ப்ரோ சகம் அப்படி பேச தான் வைப்பேன். இந்த ஷேர்லாம் பேசுவான் யாரை முதல்ல ஷேர் அப்படின்னு எனக்கு சிரிப்பு வரும். ஏய், நான் ஒரு சாதாரண ஆள்றா, நீங்கள் என்ன சார்? இது இருக்கணும். இது எல்லா இன்ஃப்ளூயன்ஸருக்கும் இருந்துச்சுன்னா, எல்லா செலிபிரிட்டிஸ்க்கும் இருந்துச்சுன்னா, அவனுங்கெல்லாம் நம்மளை மாதிரி ஒரு ஆள், நம்மளை விட கொஞ்சம் அதிகமாக சம்பாதிக்கிறாங்க அவ்வளோதான் அப்படின்னு பார்த்துருப்பீங்க. அவங்க அதை ஆதரிக்கிறாங்க. நீங்கள் அவங்கள மதிக்கிறதையும் அவங்கள பெருசாக பார்க்குறதையும் ஆதரிக்கிறாங்க. அவங்கள நீங்கள் கொண்டாடுறத விரும்புகிறானுங்க. ஏன்னா அது முதலீடாக மாறுது. புரியும் நினைக்கிறேன் நான் சொல்கிறது. இது தவறானதுன்னு நான் சொல்கிறேன். இது இப்படி இருந்துச்சு என்ன ஆகும்? நாளைக்கு அவனை ஒரு வர்ஷிப் பண்ணுவீங்க, அவன் பின்னாடி போவீங்க, குட்டி குஞ்சான்ஸ் மாதிரி. அது டேஞ்சர் தாங்க போய் முடியும். சீரியஸ்லி பிரச்சனை தான் போய் முடியும். அது தப்பு. சரி, ஓகே, பாலாகிட்ட வரும். இந்த உமாபதின்றவர் இப்போ தான் வீடியோக்குள்ளே போகிறோம். உமாபதின்றவர் இருக்காருல்ல, அவர் வீடியோ போட்டிருக்காரு யூடியூப்ல. ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தா அது வைரல் ஆயிடுச்சு நல்லா. இதுவும் அஜெண்டா தான். இது இவர் புனிதர், இவர் சொல்லணுன்றக்காக சொன்னாரா அப்படிலாம் இல்லை. இதுவும் ஒரு காரணம் தான். பாலாவை அடிக்கணுன்ற டைம் இருக்குது, அதை அடிக்கிறாங்க, வேற ஒன்றும் கிடையாது. இது தமிழ்நாட்டில் ஒரு சில விஷயம் நடக்குங்க. தமிழ்நாட்டில் ஒரு சில விஷயங்கள் ஒரு சில ஆட்கள் மூலியமா மூவ் பண்ணால் கரெக்டாக நடக்கும். அதை பண்ணுறவங்க பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இவனால பெரிய பின்புலன்ட்ல ப்ராப்ளம் வரும்ன்ற ஏதோ ஒரு சந்தேகம் வர மாதிரி இவனை மாட்டி விடுறாங்க. ஆனால் அப்படி இவனால ஒரு ப்ராப்ளம் வரும்ன்றதுக்காக ஆட்கள் நிறைய இருக்காங்க. எம்ஜி கூட இருக்கான். எம்ஜி கூட சோசியல் மீடியாவில் பெரிய ஆள் தானே காட்டுறாங்க. பாலாவோட எம்ஜிக்கு ஃபேஸ் வேல்யூ அதிகம். ஸோ விஜய் இருக்காரு, ஃபேஸ் வேல்யூ அதிகம் தானே. இதை அவர் நேரடியாக பண்ணிட்டு தான் இருக்காரு. என்ன சொல்றாரு, வெளியே முதலமைச்சரை பற்றியும் ஆளுங்கட்சி எதிர்கட்சி பண்ண தப்பெல்லாம் டைரெக்டாக பேசுறாரு. நாளைக்கு இவங்கெல்லாம் அநியாயம் பண்ணுறாங்க, இவ்வளோ தொந்தரவு பண்ணுறாங்க, எப்படியே விட்டக்கூடாதுவீங்களா? நாளைக்கெல்லாம் அதாவது பர்மிஷன் கேட்கறது கோர்ட்டுகிட்டையும் போலீஸ் ஸ்டேஷனையும் கேட்க மாட்டாராம், மக்கள்கிட்ட கேட்பாரா. உங்கள்கிட்ட நான் பேசுறதுக்கு நான் வரக்கூடாதா? இந்த வார்த்தையை ஏன் இந்த உமாபதி கவனிக்கல? சரி, இப்போ நம்ம மக்களை சந்திக்கிறதுக்கு, நம்ம சொந்தங்களை சந்திக்கிறதுக்கு எத்தனை கட்டுப்பாடுங்க. இந்த அராஜக அரசியல்லாம் வேணாம் சார். நாம ஒண்ணு இங்க தனியால் இல்லைங்க சார், மாபெரும் மக்கள் சக்தியோட பிரதிநிதிங்க சார், மாபெரும் இளைஞர் இயக்கமா இருக்கிறோம் சார். இனிமேலும் இந்த தடைகள்லாம் போட்டீங்கன்னா நான் நேரடியா மக்கள்கிட்டயே பர்மிஷன் கேட்டுருவேன். மக்களே நீங்க சொல்லுங்க, நான் உங்களை பார்க்க வரக்கூடாதா? நான் உங்களோட பேசக்கூடாதா? உங்க குறைகளை நான் கேட்க கூடாதா? இப்படி நமக்கு தடையா போடுறாங்களே, இந்த திமுக அரசு மறுபடியும் ஆட்சிக்கு வரணுமா? இதே வார்த்தையா யாரு சொன்னா? கேபிஒய் பாலா சொல்றான். நான் மக்கள் பார்த்துப்பாங்க அப்படின்னு சொன்னது, இந்த பாத்தீங்களா, இது மக்கள் பார்த்துக்கன்னு சொல்றாங்க. இவன் தான் நாளைக்கு மிகப்பெரிய பிரச்சனை கொடுக்க போறான், தமிழ்நாட்டில் வரப்போற கலவரத்துக்கு இவன் தான் காரணம் பாத்தீங்களா அப்படின்னு பேசுறாரு. என் செய்யறதெல்லாம் சின்ன லெவலில் பிரச்சனை தான். பிளாக்ல டிக்கெட் வச்சு கோடி கோடியில் சம்பாதிச்சிட்டு இருக்காரு விஜய்.
இதை ஏன் பேசல? விஜய் பேசின மீட்டிங்ல என்ன சொல்றாரு, இனிமேல் நான் யார்ட்டையும் அதிகாரத்துக்குலாம் நான் போய் பர்மிஷன் கேட்கணும்னு அவசியம் இல்லை. இந்த இருக்க மக்கள் உங்களை பார்க்கறதுக்கு நான் எதுக்கு அவங்கள்ட்ட பர்மிஷன் கேட்கணும், ஏன் அவங்களை பார்க்க வரக்கூடாதா அப்படின்னு கேட்கிறாரு. மக்களை தான் பக்கம் ஈர்க்கிறாரு. எங்க தலைவரை அவங்க துன்புறுத்துறாங்க, டார்ச்சர் பண்றாங்க, எங்க கிட்ட வந்து சேர விட மாட்டாங்க, மக்களும் தலைவனும் ஒன்றும் சேர விட மாட்டாங்கன்னு ஒரு பிரச்சனை கிரியேட் ஆகுதுன்னா யார் மேல அது திரும்பும்? அரசாங்கத்து மேல திரும்புமா? இப்படி நமக்கு தடையா போடுறாங்களே இந்த திமுக அரசு மறுபடியும் ஆட்சிக்கு வரணுமா? இப்போ அவர் பேசின வார்த்தையில இந்த வார்த்தையில இருக்கக்கூடிய அதுவும் மேஜர் ஒய்டு ஆடியன்ஸ் இருக்கவங்க, லைவ்ல அவர் வந்தாலே கோடி பேர் சேரக்கூடிய அளவுக்கு பொட்டன்ஷியல் உள்ள ஆளு. அந்த ஒரு பொட்டன்ஷியல் உள்ள ஆள் பேசுற இன்ஃப்ளூயன்சர், அதை பத்தி எவனும் வாய் திறக்க மாட்டீங்க. இந்த சப்ப டிக்கெட்டை இப்போ புரியுதா உங்களுக்கு? ஒரு பக்கம் உங்களை உட்கார வச்சுக்கிட்டு, அதாவது பாலாவை மாட்டி விட்டு பாலாவை என் பக்கம் பாலா பத்தி பேச வச்சுட்டு பெரிய லெவலில் நடந்துட்டு தான் இருக்கு. அவன் பண்ணக்கூடிய பிளானு இந்த மாதிரி சில்லறையில வச்சு இல்லை, பெரிய லெவலில். ஏன்னா தமிழ்நாடுன்றது ரொம்ப முக்கியமான பிளேஸ். இந்த மாதிரி தற்கொலையில் வச்சோம், இந்த சட்டி சுல்லா இங்கே இன்ஃப்ளூன்சர் வச்சுலாம் இங்கே ஒன்றும் பிடிக்க முடியாது. பெரிய மேஜரான ஆடியன்ஸ் வச்சு தான் பண்ண முடியும். இவ்வளோ ஈஸியாக பாலா வச்சுலாம் இங்கே ஒன்றுமே பண்ண முடியாது. அதான் முன்னாடியே சொன்னேன், இவன் அந்த அளவுக்கு ஒர்த்து இல்லை. இவனை காயடிச்சு விட்டு இங்கே உன்னை ஃபோக்கஸ் பண்ண வச்சுட்டு தடுத்துட்டோம் பார்த்தியா, தமிழ்நாட்டிலுமே பிரச்சனை நடக்கான்னு தடுத்துட்டோம் பார்த்தியான்னு சொல்லுவாங்க. இந்த பக்கத்து சின்னவர் இருக்காரு, எதிர்த்து பேசுகிற இவர் இருக்காரு, அப்புறம் என்னது விஜய் இருக்காரு. ஸோ இந்த 2 பேர் இருக்காங்க இந்த பிரச்சனையை பூம் பண்ணி கொண்டு போகிறதுக்கு. இதை விட்டு பாலா போட்டு கசண்டுக்கு இருக்காங்க. பாலா பண்ணுறது தப்பு தான். என்ன பண்ணுறான் அப்படின்னா, அந்த துப்புரவு பணியாளர் இருக்காங்களா, ஏன்னா அவங்களே அட்ரஸ் பண்ணுறீங்க. என்னடா அவங்க என்னடா ஏலியனாடா இல்லை நாட்டை வச்சு இந்த உலகத்தோட்டே தள்ளி வச்சிருக்க ஒரு ஆளா, சக மனிதர்கள் தானே, என்ன அவங்களுக்கு உதவி செய்யறது மட்டும் ஒரு ஸ்பெசிஃபிக்காக காட்டுறீங்க. நம்ம கூட வாழ்ற ஒரு மனிதன் என்னடா, ஏன்டா அவங்கள மட்டும் அப்போ நீங்கள் தாண்டா அந்த மாதிரி உதவி செய்யற பேர்லேயே அவங்கள வந்து ஒரு கீழே இருக்கவங்கன்ற மாதிரி ப்ரொஜெக்ஷன் பண்ணிடுறீங்க. தியேட்டருக்கு இவன் படத்துக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்குலாம் டிக்கெட் ஃப்ரீயாக கொடுத்தா வந்து பார்த்துட்டு போயிட போகிறாங்க. இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, துப்புரவு தொழிலாளர்கள் போட்டிருக்காங்கல்ல அந்த ட்ரெஸ்ஸோடையே போட்டிருக்காங்க. நான் தேடி பார்த்தேன், உண்மையிலே இருக்குது. அந்த ட்ரெஸ்ஸோட எதுக்குடா அவங்களுக்கு போகணும் எனக்கு புரியல. அவங்க ஒன்றும் அப்படியா போவாங்க? எங்கள் வீட்டுக்கிட்டே அந்த குப்பாவில் வருவாங்கல்ல, அவங்களாம் அந்த ட்ரெஸ் போட்டிருக்க மாட்டாங்க. வெறும் ஷேரி அந்த ஒரு காக்கி கலர் சட்டை மட்டும் தான் போட்டிருப்பாரு. இந்த மாதிரி இந்த இதெல்லாம் மோஸ்ட்லி போட்டிருக்கே மாட்டாங்க. யார் போடுவாங்க அப்படின்னா, அந்த கிளீன் பண்ணி வருவாங்கல்ல, அதாவது இந்த சின்டெக்ஸில் இதெல்லாம் வாட்டரில் அது கெமிக்கல் ஊற்ற வருவாங்க, இந்த டெங்கு இதெல்லாம் பரவாமல் இருக்க மருந்து ஊற்ற வருவாங்க. அவங்க வேணால் இந்த மாதிரி போட்டிருக்காங்க, நான் பார்த்துருக்கேன். பட் இந்த மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க மோஸ்ட்லி. இந்த பெரிய பெரிய ரோட்டில் வேலை பார்க்குறவங்க, நைட் நேரத்தில் வேலை பார்க்குறவங்க, அவங்க இந்த ஜர்க்கின் போட்டிருக்கணும். ஏன்னா லைட்டில் அதில் ஆள் இருக்காங்கன்னு தெரியணுன்றக்காக அதெல்லாம் போட்டிருப்பாங்க. அவங்க அந்த துப்புரவு பணியாளர் பார்க்குறாங்கன்ற போட்டிருப்பாங்க. பட் இந்த சின்ன சின்ன ஏரியாலாம் போட்டிருக்க மாட்டாங்க. இவன் பர்டிகுலர் ஒரு தியேட்டருக்கு இவன் படம் ரிலீஸ் ஆகுதுன்றக்காக அவங்கள ஃபுல்லாக அந்த ட்ரெஸ்ஸை போட்டு வர சொல்லியிருக்காங்கன்னா, இவன் சொல்லியிருக்கானோ இல்லை இவன் பின்னாடி இருக்க அந்த இயக்கக்கூடிய கூட்டம் சொல்லியிருக்கோம். ஆனால் அது கேவலமான ஒரு விஷயம் தானே. இதில் அட்ரஸ் பண்ணுறது யாரு? பாலா தான் நம்ம முகத்தில் வரான். பாலா வச்சு தானே இது நடக்குது. அப்போ அவள் அதை யோசிச்சிருக்கணும். இவ்வளோ மக்களுக்கு உதவி செய்கிறவனுக்கு ஒரு வயசானவங்க காலில் விழுறாங்க, அப்பையும் காலில் விழுறாங்க, அந்த தேட்டருக்குள்ளேயும் காலில் விழுறாங்க. ஒருத்தன் எழுத்தாப்பில் இருக்க மனிதன் கூட காலில் விழுகிறது எவ்வளோ கேவலமான விஷயம் தெரியுமா? அவன் உலகத்தில் முக்கியமான கருத்து சொல்லியிருக்கணும் இருக்கணும், வயசில் மூத்தவனாக இருக்கணும். ஒரு 70 வயசு ஆளு காலில் ஒரு 40 வயசு ஆளு கீழே விழுறாங்க, இல்லை 30 வயசு ஆளு கீழே விழுறாங்க, தப்பு இல்லை. ஏன்னா வயதில் மூப்பவர், அவருக்கு இருக்க மரியாதை கொடுக்கலாம். அவன் நல்ல மனிதனாக இருந்தால் தான். ஸோ அது தப்பு இல்லை. ஆனால் இவன் யார்? சொட்டி சொல்ல 30 வயசு ஆகுது. அங்கே இருக்கவங்கலாம் எப்படி 55 வயசு இருக்கும் அந்த அம்மாக்கெல்லாம், அந்த அக்காக்கெல்லாம். அந்த அவங்களோட யூனிஃபார்ம் இருக்குல்ல, அந்த துப்புரவு தொழிலாளர், அந்த யூனிஃபார்ம் போட்டு தேட்டருக்கு வராங்களாம். இப்படி எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? இப்போ மிலிட்ரியில் வேலை பார்க்குறாங்களா, மிலிட்ரி ஆர்மியோட கன்னோட வந்து பார்ப்பாங்களா? போலீஸில் இருக்கவங்களாம் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து படம் பார்ப்பாங்களா? என்னங்கடா எனக்கு புரியல. இதுலேயே தெரியலையா இவனுங்க வேணும்னே இப்படி ஒருத்தன் இருக்கான், அவன் இந்த பாருங்க சேவை செய்கிறான்றது செய்கிறவன் வெளியே காட்ட மாட்டான். இதை பண்ணி விட்டது யாருன்னா அந்த அறம் ஃபவுண்டேஷன், யார் சூர்யா பண்ணி விட்டது. அவர் இந்த பயவில் தான் வந்து வீடியோ போட்டு ப்ரொமோஷன் பண்ணி அவர் தான் இந்த வார்த்தை அடிக்கடி பேசுவார். உதவி செய்கிறது தெரியணும் 4 பேருக்கு, அப்போ தான் 4 பேர் செய்வாங்க. பிடிச்சி போனால் நிறையா போகலாம். மக்களுக்கு உதவி செய்கிறதே இப்போ ஒரு ஃபேஷன் ஆகிட்டானுங்க. இதையே ஒரு டாக்ஸிக் ஆகிட்டானுங்க. இப்போ நாளைக்கே உண்மையிலேயே ஒருத்தன் உதவி பண்ண ரோட்டில் வரான்னு வச்சுக்கோங்களேன், உதவி பண்ணும்போது எனக்கு இந்த உதவி இருக்குன்னு கேட்டால் அவன் யோசிக்க ஆரம்பிச்சிருவான். ஐயோ கேமரா எங்கே வச்சுருக்கான் எல்லாம். ஒரு நல்ல காரியத்தையே கெடுத்து குட்டிச்சராக்கிட்டீங்க. இதில் யாருக்கு லாபம்? கவர்மெண்ட்டுக்கு லாபம். ஏன்னா கவர்மெண்டோட நல்ல அபிப்பிராயம் இல்லாமல் இந்த மாதிரி தனிப்பட்ட நபர்களுக்கு அந்த அபிப்பிராயம் போயிட்டு இருக்கு. ஸோ கவர்மெண்ட்டு தான் இருக்கணும், கவர்மெண்ட் தான் நம்மளுக்கு உதவி செய்யும், கவர்மெண்ட்டை தான் மக்கள் நிற்கணும். ஆனால் மக்கள் இப்போ என்ன ஆயிடுறாங்கன்னா, மற்ற ஆட்கள்கிட்ட போய் நிற்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கவர்மெண்டோட தேவையும் கவர்மெண்டோட இந்த பவரும் பொட்டன்ஷியலும் இறங்குற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அதாவது பொலிட்டிஷியனை சொல்கிறேன், அந்த பொலிட்டிஷியனுக்கு இது லாபம். அப்பா இப்போ ஆண்டா அவங்க ஓஞ்சிருக்காங்க அப்படின்னு அவங்க நிம்மதியாக இருப்பாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட நம்ம எல்லாரும் ஐயா சாமி நின்றாங்க. அது இப்போ மாறுது இல்லை, அதை மாற விடாமல் பார்த்துப்பாங்க. ஏங்க நீங்கள் அவங்க திரும்பி சொல்கிறேங்க, இதெல்லாம் ஒரு மைன்யூட்டான ஒரு விஷயம். இது மைண்டு கேமு. இந்த மைண்டு கேம் புரிஞ்சுக்க தெரியல அப்படின்னா இங்கே ஒரு விஷயம் நடக்குது. இங்கே ஒரே ஒரு உண்மை தான், இந்த பூமி எல்லாத்தையும் பொதுவாக கொடுத்துருக்கு. எல்லாமே இருக்குது.
இன்னும் இப்போ 800 கோடி மக்கள் இருக்காங்க, மக்கள் தொகை அதிகமாகிடுச்சுன்னு ஒரு ட்ராமா கிரியேட் பண்ணுவானுங்க. இப்போ இருக்காங்க மக்கள் தொகை, இந்த மக்கள் தொகையோட 3 மடங்கு 4 மடங்கு 5 மடங்கு மக்கள் தொகை வந்தாலும் இந்த பூமியில் ரிசோர்ஸ் இருக்கு, அதிகமாகவே இருக்கு. காடுகளையும் மலைகளையும் எல்லாத்தையும் ஏரிகளையும் வெட்டி வீழ்த்துறது யார்? இவ்வளோ விஷயங்களை அழிச்ச பிறகும் நாம கிட்ட தினமும் சாப்பிட்றதுக்கு சோறு இருக்கு. மற்றவங்களுக்கு கிடைக்காம பட்டினி நிறைய பேர் சாகுறாங்க அப்படின்னா அது சாப்பாடு நிறைய பேர் தட்டில் வேணா போய் குப்பையில போகுது, இங்கே சாப்பாடுக்கு தட்டு வரவே மாட்டுது. ஸோ அந்த டிஃப்ரென்ஸ்னால தான். பட் இப்பயும் இந்த உலகத்தில் இந்த பூமியில் இருக்கவங்க எல்லாருக்குமே தாராளமாக சோறு போட முடியும் இந்த இயற்கையினால, இவ்வளோ அழிச்சுமே. அப்போ இதெல்லாம் அழிக்காம வச்சிருந்தோம்னா இன்னும் எத்தனை கோடி மக்கள் வாழ முடியும்? இந்த பொய்யவே எப்படி நீங்க நம்புனீங்கன்னு எனக்கு தெரியல. இயற்கையில மக்கள் தொகை அதிகமாயிருச்சு, அதனால வந்து இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு. ஏய், நீ இன்னும் பல கோடி மக்கள் வந்தாலுமே அதை சோறு போடுறதுக்கு இடம் இருக்குடா, பூமி இருக்குடா, பூமிக்கு அவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்குடா. இந்த பிரபஞ்சத்திலேயே ஒரு யூனிக்கான ஒரு பிளானட்டு 800 கோடி மக்களை காப்பாற்ற முடியாது. ஏன்டா அத்தான் தண்டியா வாழ்ந்துட்டு இருந்த டைனோசருக்கே சோறு போட்ட பூமிடா அது. ஐயோ கொடுமடா. ப்ராக்டிக்கலா உங்களை அப்படி ஏமாத்திருக்காங்க, உளவியல் அப்பவே ஏமாத்திட்டாங்க. சிம்பிளா சொல்றேன், உங்கள்கிட்ட இப்போதைக்கு ரிசோர்ஸ்லாம் ரொம்ப கம்மி, காடுகளும் வளங்களும் விவசாயமும் ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனா அப்பவும் எல்லார் வீட்லயும் சோறு இருக்கு, 3 வேளை சாப்பிட்றோம். நம்மளாம் 3 வேளை சாப்பிட்டுட்டு இருக்கோம். 3 வேளை சாப்பாடு இல்லை, அந்த பாயிண்ட்டுக்கு போயிடக்கூடாது, அது வேற, அது அரசியல். நான் சொல்ற பொதுவாக சொல்றேன், எல்லாருக்கும் 3 வேளை சாப்பாடு இருக்கு, மிச்சம் குப்பையில போட்டுட்டு இருக்கோம், இல்லை யாருக்கா கொடுத்துக்கிட்டு இருக்கோம், நாய் இந்த மாதிரி விலங்குகளுக்கு போட்டுட்டு இருக்கோம். இப்போ அதுக்குள்ளேயும் பற்றாக்குறை வந்துருச்சு, மக்கள் தொகை அதிகமாயிருச்சு. அதாவது இவ்வளோ விஷயங்களை அழிச்சுமே இந்த இயற்கை கொடுக்குது. நல்லா வளர்த்து வச்சிருந்தோம்னா, இந்த இயற்கையை அழிய விடாம நல்லா வளர்த்து வச்சிருந்தோம்னா இந்த இயற்கை எவ்வளவு பேருக்கு சோறு போடும். இந்த பொய்யை நீங்க இவ்வளவுதான் நம்பியிருக்கீங்களே, இந்த பூமியில மக்கள் தொகை அதிகம், இதெல்லாம் ஒரு வேற மாதிரி. நான் தான் சொல்றேன்ல, எல்லாத்தையும் சொல்லியாச்சு, எல்லா வீடியோலையும் டீட்டெயிலாக சொல்லிட்டு இருக்க முடியாது. இவனுங்க மக்கள் ஏமாத்தி டாமினேஷன் பண்ணி ஒரு கண்ட்ரோல் பண்ணணும். நம்ம கீழே ஒரு கூட்டம் இருக்கணும், நம்மள ஒரு 10 பேர் கேட்கணும், நம்மள ஒரு ஆளா இருக்கணும், நம்ம வந்தாலும் கை தட்டணும், விசிலடிக்கணும், அப்படியே முட்டிக்கிட்டு வரணும். இப்படிலாம் நினைக்கிற கோமாளி கேடுகட்ட குப்பைகளோட மனநிலையினாலதான் இந்த நாடும் இந்த மக்களும் இப்படி இருக்காங்க. என்னடா இன்ஃப்ளூயன்சர், என்னடா செலிபிரிட்டி, ஏன்னா உங்கள்கிட்ட வந்து போட்டோ எடுத்துட்டு போறது, உங்க காலில் விழுகிறது, உங்களை போய் தூக்கி கொண்டாடுறதுனால என்னடா கிடைச்சிருதுன்னு? வெறும் டோபமைன்ரா, வெறும் டோபமைன். பார்த்துட்டு சந்தோஷப்படுறது, அப்படியே பெருமைக்கு இருந்துச்சு. இது மூலியமா உனக்கு சல்லி பேச பிரயோஜனம் இருக்கா? இதை வச்சு நீங்க காசா மாத்துற, அதாவது என்ன ப்ரொமோஷன்ஸு, படத்தோட டிமாண்டு, எனக்கு இவ்வளோ ஆடியன்ஸ் இருக்காங்க, எனக்கு ஒரு 10 கோடி 20 கோடி எக்ஸ்ட்ரா கொடுங்க, பிளாக்ல கொடுங்க, ஒயிட்ல கொடுங்க, இதுதான் வாங்க முடியும். மனுஷனா பாருங்கடா. இயற்கையான உலகத்துல இயற்கை எல்லாத்துக்கும் கொடுத்து நிம்மதியா கொடுத்து வாழ விட்டுருக்கு. அது ஏன்டா அப்படி போட்டு சுத்திராத பண்ணி கூட்டு நாசம் பண்ணி இருக்க ஒரு உலகத்துல நிம்மதியா வாழ்ந்துட்டு போறதை விட்டுவிட்டு எவ்வளோ சண்டை, எவ்வளோ பஞ்சாயத்து. இது நான் சொல்றது நார்மலா இருக்க மக்களோட பிரச்சனைகளை பத்தி பேசிட்டு இருக்கேன். பட் மைன்யூட்டா போனோம்னா கார்பரேட்டுக்கு மேல ராயல் சொசைட்டி, கவர்மெண்ட், அதுக்கு மேல ராயல் பிளட் லைன். அதாவது நீங்க சொல்ற அழிஞ்சு போன அரச குடும்பங்கள் இருக்குல்ல, அது இன்னும் இருக்கு. அந்த அரச குடும்பங்கள் ஆண்டுட்டு இருக்கு. எல்லா அரச குடும்பங்களும் இருக்க தான் செய்யுது. அதாவது மெயினா பர்டிகுலரா உண்மையிலே ராயல் பிளட் லைன்ஸ்ல அதான் இருக்க தான் செய்யுது. இப்போ உன் கண்ணு முன்னாடி அவங்கெல்லாம் வெறும் டெமோக்ரஸி. இப்பயும் மண்டையில கிரீட்டை வச்சுக்கிட்டு பல்லாக்கெல்லாம் தூக்கிட்டு வர மாட்டாங்க. ஆனால் அவன் வர கார் காஸ்ட்லியான காரா இருக்கும். அவனை சுத்தி பிளாக் கேட்ஸ் இருப்பாங்க. அவன் கார்ல வரும்போது அவனை சுத்தி அந்த ரோடே பிளாக் பண்ணப்படும். அரசன் வரும்போது என்ன இருக்கும்? அந்த வடிவம் தான் மாறி இருக்கே தவிர எதுவுமே சேஞ்ச் ஆகலை. திங்க் பண்ணு. பாலா பேவெல்லாம் பேசுறதுக்கு இந்த வீடியோ கிடையாது. இவ்வளோ விஷயம் இருக்கு. இதெல்லாம் விட்டுவிட்டு இந்த ஒருத்தனை மட்டும் அடிக்கிறது யூஸ்லெஸ். அது உன்னை ஏமாத்துறாங்க. இந்த உமாபதி போடுற வீடியோல உன்னை ஏமாத்துறாங்க. விஜய் பேசின அந்த ஒரு வார்த்தைக்கும் இந்த பாலா பேசின ஒரு வார்த்தைக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு யோசிச்சு பார்த்தாலே உனக்கு புரிஞ்சிடும் எதை பற்றி நம்ம வேல்யூ பார்க்கணும். யார் பெரிய டிக்கெட்டு, யார் மூலிமா இந்த தமிழ்நாட்டுக்கு பிரச்சனை அதிகமாக வரும், எந்த கூட்டத்து மூலிமா பிரச்சனை வரும். பாலாவோட ஃபேன்ஸ் கூட்டம் அதிகமாக, விஜயோட கூட்டம் அதிகமாக. யார் இன்ஃப்ளூயன்ஸாக மாறுவா, யார் பிரச்சனையாக மாறுவா? திங்க் பண்ணு, விழிச்சிக்கா பொழைச்சிக்க. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த பிடிச்சிருச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகான் ஆல் போடுங்க. இந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு செஞ்சுருக்கோங்க. சேனல்ல மெம்பர்ஸாக ஆட் ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா ஜாயின் ஒரு பட்டன் இருக்கும், அதை கொடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க. மெம்பர்ஷிப்ல ஆட் ஆகிக்கோங்க. சூப்பர் தேங்க். சூப்பர் சேனலாக பண்ணா இன்ட்ரெஸ்ட் தட்டுவிடுங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். அந்த பங்கர் வீடியோ பார்த்துட்டேன். அந்த இன்னைக்கு பேச டைம் இல்லை, நாளைக்கு பேசலாம். ஸோ போதும், நீங்க பேசுனது முடியலடா சாமி. அதுக்கு தான் ஜூஸ் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இதெல்லாம் நான் கட் பண்ணலாம். இதை நான் குடிக்கிறத கட் பண்ணலாம். போடுறேன். கண்டதையும் பார்க்குறேன். இதை நான் இதையும் பார்த்துட்டு போவோம். என்ன சொல்றேன், வேற வழியில பங்கு. Who is this guy?